வணக்கம் அன்பு நண்பர்களே. 4 கட்சி மாறி வந்தவர் கிட்டத்தட்ட 2 முறை காங்கிரஸ் கட்சியில தொடர்ந்து போட்டியிட வாய்ப்பு கொடுத்து தோற்று போனவர். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் தான் காங்கிரஸ் கட்சியினுடைய முதல் முறையா எம்எல்ஏவாக வென்றவர். இந்த குறுகிய காலத்துல 4 கட்சி மாறி வந்த செல்வ பெருந்தகை மாநில தலைவர் ஆனதனுடைய பின்னணி என்ன, அதற்கு பின்னாடி காங்கிரஸ் கட்சி போடக்கூடிய ஸ்கெட்ச் தான் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பேச போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக இதுவரை இருந்து வந்தவர் KS அழகிரி. அவருடைய பதவிக்காலம் முடிந்து சற்றேறக்குறைய 4 ஆண்டுகளாக அவர் மாநில தலைவராக இருந்து வந்த நிலையில தான் புதிய மாநில தலைவரை நியமிக்கணும் அப்படிங்கக்கூடிய கோரிக்கையும் காங்கிரஸ் கட்சியினர் மட்டத்துல பயங்கரமா எதிரொலிச்சுட்டு இருந்துச்சு. மாநில தலைவரை லாபி பண்றதுக்காக, அந்த பதவியை கைப்பற்றதுக்காக பலரும் டெல்லியில முகாமிட்டு இருந்தாங்க. இந்நிலையில தான் இந்த பதவி, அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய மிக உயரிய பதவிகள்ல ஒன்றா இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் பதவி, அது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நேரம்ங்கிறது அதை விட ரொம்ப முக்கியமானது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பாளரை தேர்வு செய்யறது, தொகுதிகளை உறுதி செய்யறதுன்னு மிக முக்கியமான காலகட்டத்துல இந்த பதவி செல்வ பெருந்தகை, அதாவது ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த செல்வ பெருந்தகையினுடைய அரசியல் வரலாறை பார்த்தோம்னா ஏற்கனவே 4 கட்சிகள் மாறியவர். 5வது முறையாக அவர் காங்கிரஸ் கட்சியில தன்னை இணைத்துக் கொண்டவர். அவருடைய கட்சிகள் கடந்து வந்த வரலாறுகளை பார்த்தா புரட்சி பாரதம் கட்சி, அதாவது பூவை மூர்த்தி தலைமையில இயங்கி கொண்டிருக்கக்கூடிய புரட்சி பாரதம் கட்சியில முதல்ல இருந்தாரு. அதற்கு பின்பு கிருஷ்ணசாமியினுடைய தலைமையை ஏற்று புதிய தமிழகம் கட்சியில இணைந்திருந்தாரு. அதற்கு பின்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தொல் திருமாவளவனுடைய தலைமையை ஏற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியில தன்னை இணைத்திருந்தாரு. அதற்கு பின்பு மாயாவதியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அகில இந்திய அளவில் இயங்கக்கூடிய பகுஜன் சமாஜ் கட்சியில இணைத்து பயணித்து வந்தவர். அங்க பயணித்து வருகிற பொழுதே அவர் மாநில தலைவராகவும் இருந்தார். இது எல்லாத்துக்கும் மத்தியில 2006ஆம் ஆண்டு தொல் திருமாவளவன் அவர்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அவர் எம்எல்ஏவாகவும் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். கடந்த 2010ஆம் ஆண்டு அவர் காங்கிரஸ் கட்சியில தன்னை இணைத்துக் கொண்டார். காங்கிரஸ்ல அவர் இணைந்த பின்பு 2011 சட்டப்பேரவை தேர்தலில் அவருக்கு போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு வழங்கப்பட்டது. அந்த தேர்தலில் அவர் தோல்வியை சந்தித்தார். தொடர்ந்து 2016ஆம் ஆண்டு தேர்தலில் அவருக்கு போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அதிலையும் அவர் தோல்வி அடைந்தார். 2 முறை காங்கிரஸ் சார்பில் தோல்வி அடைந்த பிறகு 2021ஆம் ஆண்டு மீண்டும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி ஒதுக்கப்பட்டது. அதில் அவர் ஜெயித்திருந்தாரு. ஜெயிச்ச உடனே அவரை காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த சட்டப்பேரவை குழு தலைவர் பதவியிலையும் வச்சிருந்தாங்க. இப்ப அதை விட ஒருபடி மேல போய் காங்கிரஸ் கட்சியினுடைய உயரிய பதவியான காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் பதவி வழங்கப்பட்டிருக்கு. 4 கட்சிகள் மாறி வந்த செல்வ பெருந்தகைக்கு இந்த பொறுப்பு கொடுக்கறதுக்கு பின்னாடி மிக நுட்பமான காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு அரசியல் அணுகுமுறை இருக்கு. அது என்னங்கிறத இப்ப நம்ம அடுத்து பேச இருக்கோம். செல்வ பெருந்தகை கடந்து வந்த கட்சிகளுடைய போக்குகளை இப்ப நம்ம பார்க்கணும். புரட்சி பாரதம் கட்சி என்று சொல்வது பட்டியல் சமூக மக்களுக்காக, அதாவது தனித்தொகுதி மக்களை குறிவைத்து பட்டியல் சமூக மக்களுக்காக இயங்கக்கூடிய மிக முக்கியமான கட்சிகள்ல ஒன்று. அந்த கட்சி இன்றைக்கு அதிமுகவோட கூட்டணியில இருக்காங்க. அது ஒரு தனி கதை. அது மட்டும் இல்லாம அது பூவிருந்தமல்லி பகுதியில வலுவா இருந்தாலும் கூட ஒரு வட மாவட்டங்கள்ல ஓரளவு செல்வாக்கா இருக்கக்கூடிய கட்சிகள்ல ஒன்று. பட்டியல் சமூக மக்களுக்காக இயங்கக்கூடிய அமைப்புகள் கட்சிகள்ல மிக முக்கியமான கட்சிகள்ல ஒன்று புரட்சி பாரதம். அதுல இருந்து அவர் வந்த புதிய தமிழகம் கட்சி, எப்படி நமக்கு அந்த புரட்சி பாரதம் கட்சி வட மாவட்டங்கள்ல வலுவா இருக்கோ அதே மாதிரி புதிய தமிழகம் கட்சி தென் மாவட்டங்கள், குறிப்பா திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி இது மாதிரியான தென் மாவட்டங்கள்ல வலுவான அடித்தளம் உள்ள பட்டியல் சமூக மக்களை ஓட் பேங்கா வச்சு இயங்கக்கூடிய மிக முக்கியமான கட்சிகள்ல ஒன்று. அந்த கட்சி கிருஷ்ணசாமி தலைமையில இயங்கக்கூடிய புதிய தமிழகம் கட்சியில தொடர்ந்து பயணித்தார். அங்கும் அவர் ஏராளமான விளிம்பு நிலை மக்களோடு, ஒடுக்கப்பட்ட மக்களோடு, வழிகளை அனுபவித்த மக்களோடு தான் பயணம் பண்ணியிருந்தாரு செல்வ பெருந்தகை. அங்கிருந்து அடுத்த கட்டமா அவரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில சேர்ந்திருந்தார். புரட்சி பாரதம் கட்சி வட மாவட்டங்கள்ல வலுவா இருந்ததை போல கிருஷ்ணசாமி கட்சி தென் மாவட்டங்கள்ல வலுவா இருந்தா போல தமிழகம் முழுவதும் பட்டியல் சமூக மக்கள் கிட்ட ஓரளவு செல்வாக்குள்ள தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய தொல் திருமாவளவன் அவர்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்த பின்பு அவர் தமிழகம் முழுவதும் தலித் மக்களிடையே அறியப்பட்டவராகவும் இருந்தார் செல்வ பெருந்தகை. அங்க சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தார். தொடர்ந்து திருமாவளவனோடும் கருத்து முரண்பாடு ஏற்பட்டு அவர் பகுஜன் சமாஜ் கட்சியில தன்னை இணைச்சுக்கிறார். பகுஜன் சமாஜ் கட்சி என்று சொல்லும் போது மாயாவதி அகில இந்திய அளவுல ஒரு முறை ஒரு முன்னெடுப்பை எடுக்கிற பொழுது தமிழ்நாட்டிலும் ஒரு மாநில தலைவரை நியமித்திருந்தார். அந்த மாநில தலைவராக இருந்தவரே செல்வ பெருந்தகை தான். அவருடைய அந்த யானை சின்னம் எல்லாம் ஒவ்வொரு இடமா கொண்டு போய் சேர்த்ததுல செல்வ பெருந்தகையினுடைய பங்களிப்பும் மிக முக்கியமா இருந்தது. இந்த இடங்கள்ல எல்லாம் ஒரு பெரிய அரிதாரமிக்க ஒரு பதவிகள்ல இல்லாட்டாலும் கூட ஏராளமான பட்டியல் சமூக மக்களோட அவர் தொடர்புல இருந்தார். இப்ப இந்த தான் காங்கிரஸ் கட்சியும் எதிர்பார்க்குது. காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் பதவி என்பது 1980கள்ல இளைய பெருமாள் மாநில தலைவராக இருந்தார். அவர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர். அவருக்கு பின்பு சற்றேறக்குறைய 45 ஆண்டுகளா பட்டியல் சமூக மக்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை பதவிக்கு வந்ததே இல்லை, வழங்கினதே இல்லை. அது என்ன வந்ததே இல்லை, காங்கிரஸ் கட்சி வழங்கினதே இல்லை.
சோ ஒரு 45 ஆண்டு கால இடைவெளிக்கு பின்பு அந்த பொறுப்பு செல்வ பெருந்தகைக்கு வழங்கப்பட்டிருக்கு. இன்றைக்கும் காங்கிரஸ் கட்சியில பட்டியல் சமூக மக்கள் அப்படின்னா 2 பேரை முன்னுதாரணமா சொல்றதுதான் அவங்க கிட்ட இருக்காங்க. ஒன்று கக்கன், காமராஜர் அமைச்சரவையில அமைச்சராக இருந்த கக்கன் அவர்கள். கக்கனுடைய புகழை காமராஜருடைய புகழுக்கு இணையாக காங்கிரஸ் கட்சியினர் பாடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல பார்த்தா இளைய பெருமாள் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர், மாநில தலைவராக எங்களுக்கு இருந்தாருன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாருமே ஒரு வலதுசாரிகள்ல பார்ப்பன கட்சி அப்படின்னு விமர்சனத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் முன்வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பாஜக சத்தமே இல்லாமல் எல் முருகனை கடந்த முறை மாநில தலைவராக நியமித்திருந்தாங்க. அவர் அதுவரை பட்டியல் சமூக மக்களுக்குள் நுழைய முடியாமல் இருந்த பாஜகவை சில பகுதிகளில் நுழையவும் வைத்திருந்தார். 4 தொகுதிகளில் அவரால் பாஜக வெற்றியும் பெற்றது. அது ஒருவேளை அதிமுக கூட்டணி காரணமா இருந்தா கூட அந்த கூட்டணிக்கு வியூகம் அமைத்தது, கூட்டணிக்குள்ள போய் சேர்த்தது, இதுல எல்லாம் எல்முருகனுடைய பங்களிப்பும் இருந்துச்சு. அதனாலதான் அவரை மத்திய இணையமைச்சராகவும் ஆக்குனாங்க. இப்ப கூட அவருடைய பதவிக்காலம் முடிந்த உடனே டக்குன்னு ராஜ்யசபா எம்பியும் ஆக்குறாங்க. சோ இதே போலதான் செல்வ பெருந்தகையிடமும் காங்கிரஸ் கட்சி எதிர்பார்க்கிறது. பட்டியல் சமூக மக்களிடம் இழந்து போன தன்னுடைய காங்கிரஸ் கட்சியுடைய செல்வாக்கை அவர் மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் 45 ஆண்டுகளுக்கு பின்பு பட்டியல் சமூக இனத்தைச் சேர்ந்த செல்வ பெருந்தகைக்கு மாநில தலைவர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. தனக்கு வழங்கப்பட்டிருக்கிற பணியினை அவர் செவ்வனை செய்வாரா, காங்கிரஸ் கட்சி தமிழகத்திலே புத்துயிர் பெறப் போகிறதா என்பதை எல்லாம் காலம் தீர்மானிக்கும், மக்கள் தீர்மானிப்பார்கள், கதர் சட்டைக்காரர்கள் தீர்மானிப்பார்கள். நாமும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நான் சுவாமிநாதன், ஊடகவியலாளர்.